உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம், அரசியல் வாதிகள் பற்றிய துணுக்குச் செய்திகள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உன் நேரம் வீண் போகாது. தமிழக அரசியல் தேர்தல் வர சூடு பிடிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. குறிப்பாக கடந்த 2 வாரங்களிலே 2 தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார். அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே ஓரணியில் தமிழகம் என்று தங்களுடைய கட்சியை வளர்ப்பது போல அரசாங்கத்திலே உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்வை நிகழ்த்தி பெரிய அளவில் தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார்கள். இதுவரை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் விரைவிலே நிறைவேற்றப்படும் என்று இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி திமுக வீடு வீடாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது. அதே வேளையில் கூட்டணி கணக்குகள் போய்கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. அதிலே வேறு கட்சிகள் சேருமா சேராதா என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல வலிமையாக எஃகுக்கோட்டை போல இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாமே உறுதியாக தாங்கள் திமுக கூட்டணியிலே தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அவங்க விஜயை முதல்வராக ஏற்பவர்களோடு கூட்டணி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால் அதிமுக அவரோடு கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இன்னொன்று அதிமுகவோடு இருக்கும் அதிமுகவோடு பாஜக இருந்தால் அப்பொழுது விஜயுடைய கட்சி அதிமுகவோடு கைகோர்க்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்று சொன்னால் தேசிய அளவிலே பாஜக எதிரி, தமிழக அளவில் திமுக எதிரி அப்படிங்கிறத விஜயுடைய கட்சி தெளிவாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே ஒரு சுவாரஸ்யமான அரசியல் சம்பவம் அல்லது அரசியல் பேச்சு நிகழ்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவர், மிக மூத்த உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, அவரை தெரியாதவர்கள் திமுகவில் தமிழகத்தில் யாரும் இருக்க முடியாது, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்று சொல்லப்படுபவர். அவர் கடந்த வாரத்திலே, கடந்த சில நாட்களிலே முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த பொதுக்கூட்டத்திலே பேசும்பொழுது காமராஜரை பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக அவர் சொன்னதனுடைய சாராம்சம் காமராஜருக்கு பல வசதிகளை செய்து கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது காமராஜருடைய உதவியாளர்கள் அவர் ஏசி இல்லாமல், குறிப்பாக வயது மூப்பாகிவிட்டது, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுனால தமிழகம் முழுவதும் காமராஜ் சென்று தங்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ், தங்கும் விடுதிகளில் ஏசி போடுறதுக்கு நான் உத்தரவு போட்டேன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி திருச்சி சிவாகிட்ட சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று அதைவிட மிக மிக முக்கியமாக திருச்சி சிவா சொல்லியிருக்கிறது, தன்னுடைய இறுதி தருவாயிலே, இறுதி மூச்சு வாங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கருணாநிதியுடைய கையை பற்றி கொண்டு இனி இந்த நாட்டையும், இந்த நாட்டு மக்களையும், தமிழ்நாட்டையும், தமிழர்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜ் சொல்லியதாக திருச்சி சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதாரணமாக பல விஷயங்களில் அமைதியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு இந்த விஷயத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாநில தலைவர், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட இந்த கருத்தை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதை தவிர ஜோதிமணி, திருச்சி வேலுசாமி, இன்னும் பலர் இதை மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது ஒரு கட்டுக்கதை என்றும், இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதி தன்னால் இயன்ற அளவுக்கு கர்ம வீரர் காமராஜுக்கு துன்பங்கள் கொடுத்தார். அவருடைய இறுதி காலத்தில் பல அல்லல்களை பட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று வெளிப்படையாகவே காங்கிரஸ்காரர்கள் பேசியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக காங்கிரஸ் கட்சி நெடுங்காலமாக திமுகவோடு இப்பொழுது கைகோர்த்து இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும், அதாவது ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலுமே அந்த கூட்டணி பிரியாது. இது போன்று இருக்கும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு கூட செல்வ பெருந்தகைகள் போரெல்லாம் கடுமையாக அரசை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, அரசை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடந்த சமீபத்தில் நடந்த அந்த போலீஸ் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த திருப்போணம் நகரில் நடந்த சம்பவத்திலே கூட காங்கிரஸ் கட்சி தமிழக அரசுக்கு ஆதரவாகத்தான் பேசியிருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறையினருடைய குற்றம் தவிர அரசுடைய குற்றமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்கிறார். இந்த பின்னணியில் இப்பொழுது திடீரென்று காமராஜரை பற்றி தெரிவித்த கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் இங்கே கொதித்து போயிருப்பது அரசியல் வட்டாரங்களிலே பெரிய ஒரு
ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக 2 விஷயங்கள். ஒன்று, திமுக வந்து இந்த கூட்டணி பேரம், கூட்டணியிலே தொகுதிகள் பேரம் நடக்கும் பொழுது இந்த கட்சிகள்லாம் வந்து தங்களுக்கு அதிகபட்சமாக தொகுதிகள் வாங்குவதற்கான ஒரு ஆயத்த வேலைகள் போன்று இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். அப்பிங் த ஆன்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, எங்களுக்கு வந்து அதிக தொகுதிகள் வேணும் என்பதை மறைமுகமாக சொல்வது. இதைத்தான் அவர்களும் காங்கிரஸ் செய்திருக்கலாம், காங்கிரஸ் கட்சி தலைவர் செய்திருக்கலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடந்த 6 மாதமாகவே வந்து தொடர்ந்து திருமாவளவன் பேசிக்கொண்டே இருப்பதை பார்த்தால் கூட திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமானால் அதிக தொகுதிகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தெரியும். அப்படியாக காங்கிரஸ் கட்சியினர் பேசியிருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இதைவிட முக்கியமான ஒரு கண்ணோட்டம் என்னன்னு சொன்னாக்க, நடிகர் விஜயுடைய அசுர பலம் அல்லது அசுர வளர்ச்சி அல்லது அவருடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆதரவு, இருக்கப்படக்கூடியதாக சொல்லக்கூடிய ஆதரவு. அதாவது இது எல்லாமே வந்து டேட்டா பேக்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது இதெல்லாம் வந்து டேட்டாவின் அடிப்படையில் வந்து விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்மையிலேயே அந்த டேட்டாவை பார்த்தவங்க தான் சொல்ல முடியும். ஆனால் பல அரசியல் ஆர்வலர்கள், பல தேர்தல் கணிப்பாளர்கள், செஃபாலஜிஸ்ட் எல்லாமே வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கூடி வருகிறது. குறிப்பாக வந்து வட தமிழகம் மற்றும் கோஸ்டல் தமிழ்நாடு, கரையோர மாவட்டங்களில் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கும். பல தொகுதிகளில் வந்து விஜய் வந்து 15லிருந்து 25% வாக்குகளை தனியாகவே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று வந்து விஜய் வந்து அதிகமாக டேமேஜ் பண்ண போகிறது வந்து திமுகவை தான். திமுகவுடைய வாக்கு வங்கியை தான் விஜய் டேமேஜ் பண்ணுவார். குறிப்பாக திமுகவுடைய காலங்காலமாக திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள், அது முஸ்லீம் சமுதாயமாகட்டும் அல்ல கிறிஸ்தவ சமுதாயமாகட்டும், அந்த வாக்குகளை வந்து விஜய் உறுதியாக ஆட்டி பார்த்து விடுவார் என்ற ஒரு கருத்து நிலவ வருகிறது. திமுகவை கூட வந்து விஜய் எதிர்த்து கடுமையாக்கி இருக்கிறார்கள் விமர்சனங்கள்லாம். 2 நாட்களுக்கு முன்பு சபாநாயகர் அப்பாவு போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை கூட விஜயை பற்றி ஓரளவுக்கு பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஆக இந்த சூழ்நிலையிலே வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய கணக்குகளை மாற்றி போடுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக வந்து ஜோதிமணி போன்றவரெல்லாம் வந்து திமுகவை மிக மிக கடுமையாக விமர்சிப்பது பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஜோதிமணி வந்து காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்திக்கு வந்து மிக மிக நெருக்கமானவர். ஆக ராகுல் காந்தியுடைய ஒரு 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 அப்ரூவல் இல்லாமல் வந்து ஜோதிமணி போன்றோர் திமுகவை தாக்கி பேசியிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து எடுத்து சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்து வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்ப்பதற்கான ஒரு ஆயத்த வேலைகளை துவங்கி இருக்கிறதா. அதாவது போயிடுவாங்கன்னு இப்போவே சொல்ல முடியாது. ஆனால் வந்து போகிறதுல வந்து எங்களுக்கு தயக்கம் இல்லை போன்ற ஒரு மெசேஜிங்கை கூட வந்து திமுகவுக்கு கொடுக்க விரும்புகிறார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜக இல்லது காங்கிரஸ், பாஜக இல்லைனா அதிமுகவோடு சேர்வதில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பாக யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு சவால் வந்து இங்கே இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொன்னால் அப்போ விஜய் முதல்வராக இருக்க முடியாது. இந்த குழப்பங்களால் வந்து அதிமுக, பாஜக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து கடினமான ஒரு கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஒருவேளை வந்து உதாரணத்துக்கு காங்கிரஸ் மற்றும் பிற சிறிய கட்சிகள் வந்து விஜயோடு கைகோர்த்து விட்டால் அப்பொழுது வந்து அவர்கள் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்வதிலே வந்து அவர்களுக்கு எந்த தயக்கம் இல்லைங்கிறது நன்றாக தெரிந்து. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு ஒரு 50 தொகுதிகளை வந்து விஜய் கொடுத்து விட்டு பெரிய ஆதரவில் வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு பேச்சுக்கு சொன்னால் உறுதியாக கூட்டணியிலே அமைச்சரவையிலே பங்கு பெறக்கூட காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காங்கிரஸ் மட்டுமல்ல, வேறு ஒரு சில கட்சிகள் வந்து விஜய்க்கு ஆதரவாக போனாலும் வந்து அவர்களுக்கெல்லாம் மந்திரி சபையிலே வாய்ப்பு கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு கோல்டன் சான்ஸாக இருக்கும் என்று பல அரசியல்வாதிகளும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நகர்வை நோக்கி காங்கிரஸ் போய்கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இதே திருப்பி போட்டு இன்னொரு கணக்கம் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களுடைய கூட்டணியில் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பெரிய அளவில் வடக்கு தமிழ்நாட்டிலே வந்து தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தேவை இருக்காது. காங்கிரஸ் கூட்டணியை விற்று போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு சேர்ந்தாலுமே கூட எலக்ட்ரல் அரித்மெட்டிக் வந்து எந்த பெரிய அளவுக்கு மாறாது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணிக்கு வந்து 1 அல்லது 2% வாக்குகள் அதிகமாகத்தான் கிடைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதாலே வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த ஆட்சிக்கு எதிரான அந்த எதிர்ப்பு அலையை வந்து வட தமிழ்நாட்டிலே குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கும் பகுதிகளை வந்து ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணலாம் என்ற ஒரு கணக்கும் திமுக தரப்பிலே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள்.
டிகேஎஸ் இளங்கோவன் வந்து 1-2 நாட்களுக்கு முன்பு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்தை, அதாவது திமுகவுடைய மிக மூத்த உறுப்பினர், பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் வந்து 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே வந்து தந்தை ஒரு கருத்து சொல்லுகிறார், மகன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர்கள் இருவரும் வந்து இருவேறு அணியோடு கூட்டணி வைக்க முயற்சிக்கிறார்கள். அதாவது அன்புமணி வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்க விழைகிறார், ஆனால் மருத்துவர் ஐயா வந்து திமுகவோட கூட்டணி வைக்க தயக்கம் இல்லைங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சை டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். அப்படி வந்தால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணியில் வரும் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே கூட இடம் இருப்பது சந்தேகம். அந்த சூழ்நிலையிலே வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னால் காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சிகளுமே கூட விஜயனுடைய பக்கம் போகக்கூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த கால்குலேஷன்ஸ், இந்த ஒரு கணக்குகளின் துவக்கம்தான் இந்த திருச்சி சிவாவோட ஒரு பேச்சுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்கள் ஆற்றியிருக்கும் எதிர்வினையா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், திருச்சி சிவா பேசியது வந்து கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சருடைய தொகுதி. அங்கே பேசப்போகும் கருத்தை வந்து முதலமைச்சர் தெரிந்துதான் திருச்சி சிவா பேசியிருப்பார் என்று சொல்பவர்களும் கூட இருக்கிறார்கள். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கருத்து, வரலாற்று திரிப்பு என்று சொல்லலாம், இது வரலாற்றிலே நடந்ததாக ஒரு ஆதாரங்கள் இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். காமராஜ் தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து யாரையுமே சந்திக்கவில்லை, தன்னுடைய உதவியாளர்களை தவிர யாருமே கூட காமராஜருடைய வீட்டுக்கு சென்று அவரை பார்க்க முடியாத என்ற சூழ்நிலை இருந்த பொழுது கலைஞர் கருணாநிதி அன்றைய முதல்வராக இருந்தவர் வந்து காமராஜ் வீட்டிற்கு சென்றதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று பலருமே கேட்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை வந்து திருச்சி சிவா போன்ற ஒரு மூத்த தலைவர் பேசியிருப்பது சர்ச்சையாக இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட திமுக தலைமைக்கு தெரிந்துதான் அவர் இப்படி பேசியிருக்கிறார் என்று சொல்பவர்களும் பலரும் இருக்கிறார்கள். ஆக இதிலே வந்து 2 தரப்புமே வந்து ஏதோ கணக்குகள், அரசியல் கணக்குகள் போடுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், அது போன்ற கட்சிகள்லாம் தங்கள் கூட்டணியிலே வந்து விட்டால் அப்பொழுது வந்து கூட்டணியினுடைய பலம் வந்து மாறாது, காங்கிரஸ் போகிறது ஒரு இழப்பாக இருக்காது என்று ஒரு கணக்கு திமுக தரப்பிலே. இன்னொரு தரப்பிலே காங்கிரஸை பொறுத்தவரை விஜயோடு கூட்டணி வைப்பது வந்து பெரிய அளவிலே, இது மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் கிடையாது, விஜயோட கூட்டணி அமைத்தால் நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கூட தங்களுக்கு அது இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற கணக்குகள் இங்கே மட்டுமல்ல, தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் கிடையாது, தேசிய காங்கிரஸிலே பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றோரும் கூட அந்த ரீதியிலே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்லி. ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு வந்து வாழ்வா சாவா தேர்தலாக இருக்கும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் சார்ந்த கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால், அதாவது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக முன்னணியை கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதற்கப்புறம் ராகுல் காந்தியுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அந்த கணக்குகளின் அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்த்தால் 2029 தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்க முடியும். சரிபாதி தொகுதிகள் கூட இங்கே வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 39 தொகுதிகள் வந்து 20 தொகுதிகள் வரை காங்கிரஸுக்கு வெற்றி தர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கும் இதில் இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து பாட்டம் லைன் அடிப்படை ஒன்று, விஜய்க்கு இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஆதரவு உண்மையிலே அவர் இருக்க வேண்டும். அந்த கணக்குகள் பொய்த்தால் இந்த பேச்சு எல்லாமே பொய்த்து விடும். இந்த காணொளியில் நம்ம பேசியது எல்லாமே வந்து நடந்தாலுமே எந்த பிரயோஜனம் வந்து அந்தந்த கட்சிகளுக்கு இல்லை. தொடர்ந்து திமுக கூட்டணி வலிமையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை, இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வேறொரு சுவையான கண்ணோட்டத்தோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.